Hi friends, welcome to Do Food channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் prawns யூஸ் பண்ணி ரொம்பவே ஸ்பைசியான ஒரு ரெசிபி எப்படி பண்ணலாம்னு தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். பெப்பர் prawns ரொம்ப காரசாரமாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துடலாம். இப்போ வாங்க இந்த பெப்பர் prawns எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மசாலா பவுடர் ரெடி பண்ணணும். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் முழு மல்லி சேர்த்துக்கோங்க. அது கூடவே அரை டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. 3/4 டேபிள் ஸ்பூன் முழு மிளகு சேர்த்துக்கலாம். மிளகு உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட அரை டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துடலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போது 5 வத்தல் சேர்த்துடலாம். இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இது நல்லா ரெடி ஆயாச்சு. நல்லா ஆற விட்டுடலாம். நல்லா ஆறினதுக்கப்புறம் ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றிட்டு இந்த மாதிரி நல்ல கோர்ஸ் பவுடரை அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது நெக்ஸ்ட் ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் அதில் ஒரு துண்டு பட்டை, 4 கிராம்பு, 2 ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்துடலாம். அது கூடவே ஒரு காஞ்ச மிளகாய் இந்த மாதிரி பிச்சு போட்டுக்கோங்க. இப்போது ஒரு பெரிய சைஸ் பல்லாரி இந்த மாதிரி பொடியை நறுக்கி சேர்த்துக்கோங்க. அது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். இப்போ இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ப்ரான்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிடலாம். நான் 250 கிராம் ப்ரான்ஸை நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதெல்லாம் சேர்த்துடலாம். நல்லா கலந்து விடுங்க. இப்போது இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்ட மசாலா பவுடர் எல்லாம் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விடுங்க. ப்ரான்ஸ் எப்போவுமே ரொம்ப நேரம் வேகக்கூடாது. ஒரு 10 நிமிஷம் வெந்தால் போதும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரொம்ப நேரம் வெந்துச்சுன்னா சாப்பிடும்போது நல்லா இருக்காது. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் இது இப்படியே வேக விட்டுடலாம். இப்போ பாருங்கள் 10 நிமிஷம் ஆயிடுச்சு. எண்ணெயெல்லாம் தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு. ப்ரான்ஸும் சூப்பராக குக் ஆகிருக்கு. இந்த அளவுக்கு ப்ரான்ஸ் வெந்தால் போதும். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு ஒரு பவுலுக்கு மாற்றி எடுத்துடலாம். ரொம்பவே காரசாரமான ரொம்பவே ஸ்பைசியான பெப்பர் ப்ரான்ஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. சாம்பார் சாதம், ரச சாதம்லாம் வச்சா இந்த மாதிரி ஸ்பைசியாக வச்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம டூ ஃபுட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் கொடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.